ஆதி திருச்சபையில் இருந்தது போல இயேசுவின் நாமம் ஒரு உன்னதமான மரியாதையும் இடத்தையும் பெறட்டும். வீடுகளிலே, சபைகளிலே, வாழ்க்கையிலே, நாவிலே, உள்ளத்திலே இயேசு ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் என் நாமத்தினால் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்த வேண்டும் ஜெபத்திலே என்பதை குறித்தெல்லாம் போதித்தேன். அதன் பிறகு கனமும் மரியாதையும் கொடுக்கப்பட்டு சகல அதிகாரமும் அந்த நாமத்திற்கு கொடுக்கப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் பெயரிடப்படுகிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் இந்த நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நாமத்தை தேவன், அப்பேற்பட்ட நாமத்தையும் கனத்தையும் மரியாதையும் வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் இந்த நாமத்துக்கு கொடுத்திருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டில் தான். அதனால்தான் சொல்லியிருக்கு, அந்த நாளிலே என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே பிதாவினத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை இதுவரைக்கும், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்றார் 26ஆம் வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய உடன்படிக்கையின் கீழ் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வதுதான் மிகப்பெரிய மேன்மை. இயேசுவின் நாமத்திலே கேட்டால் எது கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் நாமம் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் மேலான நாமமாக இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக இதை குறித்து பல காரியங்களை சொல்லி வருகிறேன். இன்றைக்கு குறிப்பாக இந்த நாமத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நான் போதிக்க இருக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில இந்த நாமம் எப்படியெல்லாம் நமக்கு உபயோகப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறினவுடன், இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறினவுடன் ஆதி திருச்சபையிலே இந்த நாமத்தை குறித்து ஒரு பெரிய மரியாதையும், இந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனமும் மரியாதையும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய உணர்வு இருந்தது அவர்கள் மத்தியில. அப்பதான் சொல்லிட்டு போனார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லி. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், என் நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு போன உடனே அந்த முதல் நூற்றாண்டிலே அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில அந்த நாமத்துக்கு எப்பேற்பட்ட மரியாதை இருக்கிறது, அந்த நாமம் எவ்வளவு உயர்வான நாமம், மேன்மையான நாமம், அந்த நாமம் எப்பேற்பட்ட நாமம், அதை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய உணர்வு இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் நாம் வாசித்து காண்பித்தேன். அந்த நாமத்தை அவர்கள் எப்படி உபயோகப்படுத்தினார்கள் என்பதை நாம் வாசித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் எங்கு பார்த்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் அந்த நாமத்தை தான் பிரசங்கிக்கிறார்கள், அந்த நாமத்தை தான் சொல்லுகிறார்கள், அந்த நாமத்திலே சுகமாக்குகிறார்கள், அந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை வாசித்துறோம் ஏற்கனவே. இன்றைக்கு நிருபங்களிலே பவுல் நிருபங்கள், பேதுரு நிருபம், யோவான் நிருபம் என்று நிருபங்களிலே எப்படி இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன போதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 35 வருட சரித்திரத்தை நமக்கு கொடுக்கிறது. சபை ஆரம்பித்த உடனே முதல் 35 வருஷம், இயேசு உயிரோடு எழுந்த பிறகு முதல் 35 வருஷம் சபை எப்படி இருந்தது, அங்கே எது பிரதானமாய் காணப்பட்டது, அந்த சபையில எது முக்கியமாய் தோன்றினது, எது முக்கியமாய் உபயோகப்படுத்தப்பட்டது, என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எப்படி சபை இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் முதல் 35 வருஷத்தினுடைய சரித்திரம் அங்கே இருக்கிறது. அதற்பிற்பாடு உள்ள சபைகள் எப்படி இருந்தது என்பதை நான் வாசித்து பார்க்க வேண்டும் என்றால் நிருபங்களை வாசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிருபங்களிலே சபைக்கு வேண்டிய போதனைகள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக சபை எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி அது இயங்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அப்போஸ்தலர் பவுலும் பேதுரும் யோவான் போன்றவர்கள் அங்கே பல ஆலோசனைகளை கூறி வருகிறார்கள். ஆகவேதான் நிருபங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் தரப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நிருபங்களை நாம் முக்கியமாக போதிக்கிறோம். ஆகவே நிருபங்களுக்கு சென்று உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சபையில் அங்கு ஒரு பிரச்சனை. ஒருவன் பயங்கர பாவத்தை செய்து வாழ்ந்து வருகிறான். வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அக்கிரமம் அங்கே நடக்கிறது, சபையில நடக்கிறது. இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்தின் மூலமாக அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். அவனை எப்படி டிசிப்ளின் பண்ண வேணும், என்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன், என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து எழுதும் போது அவர் சொல்லுகிறார், அவனை என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்ப்பு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சபையானது அந்த காலத்தில் கூடி வந்த போது இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில நான் வாசமாயிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபையானது ஏதோ 4 பேர் கூடி வர்ற இடம் இல்ல, ஏதோ சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆராதிப்போம் அப்படின்ற மாம்சீகமான உறவை வைத்து கூடுகிற ஒரு இடம் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபையானது இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சபை. இயேசு என்ன செய்திருக்கிறார், இயேசுவின் மூலமாய் சிலுவையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அங்கீகரித்து அதன் மூலமாய் கூடி வந்திருக்கிற சபை. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அந்த சப்ஜெக்ட் அப்படியே பேசிக்கொண்டே வருகிறார். சபையில பெரிய பாவம் செய்து இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு பிறகு அவர் சொல்லுகிறார், நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். கொரிந்தியர் சபை என்கிறது ஒரு பொல்லாத சூழ்நிலையிலே இருந்த மக்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் ஏகப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருந்த மக்கள். அப்பேற்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்களாம். அதனால சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். நீங்க கூட அப்படிலாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லுகிறார். அப்ப ஆதி திருச்சபையில போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள்? பயங்கர அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து வந்த மக்கள் இன்றைக்கு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். அவருக்குள்ள ஒரு உணர்வு. என்ன உணர்வு? இயேசுவின் நாமத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாவ பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையானேன், பிசாசின் கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையானேன், இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலையும் சந்தோஷம் சமாதானம் கிடைத்திருக்கிறது, நான் புது மனுஷனாய் மாறி இருக்கிறேன், இயேசுவின் நாமம் எனக்கு இதை செய்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய உணர்வு அந்த புதிய ஏற்பாட்டு சபையின் மத்தியில் இருந்தது. இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தார்கள். கூடி வரும்போது தங்களை அவர்கள் பார்க்கும்போது, நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே இப்படி இருக்கிறேன் என்கிற உணர்வு. எபேசியர் 5 அநேக வசனங்களை வாசிக்க போகிறேன். வாசித்து விட்டு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்து விட்டு அதன் பிறகு அன்றாட வாழ்க்கையில நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று, இதிலிருந்து என்ன முடிவுக்கு நாம் வர வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். அதனால தான் இதெல்லாம் வாசிக்கிறேன். முதல்ல எபேசியர் 5:20, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. சும்மா துதி ஸ்தோத்திரம் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. அந்த நாமம் தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார், நம்முடைய மீட்பில என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக அந்த நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது கர்த்தர் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நான் அறிவிக்கிறேன். அதனால்தான் ஆராதனை கூட, துதி ஆராதனை கூட இயேசுவின் நாமத்தில் தான் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தப்படுகிறது. ஏன் துதி ஆராதனை இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம்?
ஏனென்று சொன்னால் பிதாவினிடத்திலே இயேசுவின் நாமத்திலே தான் நாம் வர முடியும். நாம் சொந்தமா வர்றதில்லை, இயேசுவின் நாமத்திலே நாம் வருகிறோம். நாமே ஜெபம் பண்ணலாம், பிதாவினிடத்திலே நாமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு அங்க வர அதிகாரம் உண்டு. ஆனா நான் யார் என்ற அடிப்படையில் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டவனாக, இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவனாக நான் அங்க வருகிறேன். எல்லாம் இயேசுவின் மூலமாக தான். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா எல்லாம் இயேசுவின் மூலமாக, இயேசுவின் மூலமாக வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் போது வெறும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றது இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாமே அவர் ரூட்ல தான் வரணும். அவர் மூலமாக, அவர் வழியாக, அவர் மூலமாக தான் எல்லாம் நடக்கிறது என்கிறதை அங்கீகரித்தார்கள். இயேசுவின் நாமம் அங்கே ஆராதனையிலும் உபயோகப்படுத்தப்பட்டது, துதி ஸ்தோத்திர செலுத்துவதிலும் உபயோகப்படுத்தப்பட்டது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2:9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் இந்த 3 உலகத்திலும் எப்பேற்பட்ட பெரிய நாமமாக அது இருக்கிறது, உயர்ந்த நாமமாக இருக்கிறது, வல்லமை மிகுந்த நாமமாக இருக்கிறது என்பதை அந்த புதிய ஏற்பாட்டு சபையில அதை குறித்த ஒரு பெரிய உணர்வு. இந்த நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம் பூமியில இந்த நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம் கிடையாது, பாதாளத்தில் இந்த நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம் கிடையாது, பரலோகத்திலும் இந்த நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம் கிடையாது என்கிற ஒரு பெரிய உணர்வு அங்க புதிய ஏற்பாட்டு சபையின் மத்தியில இருந்தது. இந்த நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்ப எதை கேட்டாலும் இந்த நாமத்துல கேட்போம், துதி ஸ்தோத்திரம் செய்தாலும் இந்த நாமத்துல செய்வோம், ஒன்றா கூடி வந்து நம்ம ஆராதித்தாலும் அது நாமத்துல செய்வோம் என்று சொல்லி அப்படி செய்தார்கள். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றையும் அவர் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சும்மா பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அவர் முன்னிலையாக, அவரை முன்வைத்து, அவர் மூலமாக. இப்ப வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபை எப்பேற்பட்ட ஒரு உணர்வோடு இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்தா இயேசுவின் நாமத்துல சாப்பிடுறாங்க, எழுந்தால் இயேசுவின் நாமத்தில் எந்திரிக்கிறாங்க, போய் வேலை செய்தா இயேசுவின் நாமத்தில் செய்கிறார்கள், துணியை மாட்டினா இயேசுவின் நாமத்தில் மாட்டுகிறார்கள், போய் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்கிறார்கள். எல்லாம் இயேசுவின் நாமத்துல தான். சாதாரண காரியங்கள் கூட எதை செய்தாலும், வார்த்தையினாலும் சரி செய்கையினாலும் சரி, எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்கிறார்கள். வெறும் பிசாச ஓட்டுறது மட்டும் இயேசுவின் நாமத்தில் அல்ல, எதுவும் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குறது மட்டும் இயேசுவின் நாமத்தில் அல்ல, எதை செய்தாலும் எல்லாவற்றையுமே இயேசுவின் நாமத்தினாலே செய்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் நாமத்திலே அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது என்கிறதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை சொன்னாலே அவருடைய வல்லமை அங்கே பிரசன்னமாக இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அங்கே அறிந்திருந்தார்கள். திருப்பவும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:11 ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக என்று சொல்லியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிடத்திலே மகிமைப்பட வேண்டும். நம்மிடத்துல மகிமைப்பட வேண்டும்னா எப்ப மகிமைப்பட போகுது? நாம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல செய்து அது வெற்றிகரமாய் விளங்கும் போது இயேசுவின் நாமம் மகிமைப்பட போகிறது. நான் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், அதன் மூலமாய் சுகம் உண்டாக வேண்டும், அதன் மூலமாக விடுதலை உண்டாக வேண்டும், அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டாக வேண்டும், அதன் மூலமாக பாதுகாப்பு உண்டாக வேண்டும், அதன் மூலமாக எல்லாமே உண்டாக வேண்டும். இப்படி நான் அன்றாட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை மறுபடியும் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போது இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. பார்க்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லாருக்கும் முன்பாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 3:6 மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒழுங்கற்றாள்கிட்ட விலகி இருங்கள் என்று கட்டளையிடுகிறோம். ஒழுங்கினமான ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவங்களோட சேராத,
ஒழுங்கற்ற ஆட்களோடு சேராது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவே சொல்றது போல சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார் என்று நினைச்சுக்க, நான் சொல்லல. அவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிற போல சொல்லுகிறதுனால அவரே இங்க இருந்தால் அவரே கட்டளையிடுவார். அவரே இருந்தால் அதை தான் சொல்லுவாரு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது அவரே சொல்லுகிறது போல ஆகிறது. ஆகவே சபையில் அநேக காரியங்கள் இப்படிதான் பாருங்க. எல்லா சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கூட இயேசுவின் நாமத்திலே செய்யப்பட்டது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்முடைய உதடு அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடு. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய நாமத்தை துதிக்க உதவு? நம்முடைய உதடுகள் அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்காகவே இருக்குது. வெறும் சாப்பாட்டை ருசி பார்க்கறதுக்காக அல்ல. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் வெறும் வாய் பேசுறதுக்காக அல்ல. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள். அப்ப நம்முடைய உதடுகள் எப்போதும் அவருடைய நாமத்தை எப்போதும் அங்கே காணப்பட வேண்டும். எப்போதும் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் நாமம் அது வல்லமையுள்ள நாமம். அதை உச்சரிக்கும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் ஏற்படுகிறது. அதுதான் பண்ணாங்க பாருங்க. அவங்க அந்த நாமத்தை உதடுகளில் வைத்து அதை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே உதடுகள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் உதடுகள் என்று அங்கே அறியப்பட்டிருந்தது என்பது யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2:7. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவா தூஷிக்கிறார்கள். நல்ல நாமம், நாம் நல்ல நாமம் தரிக்கப்பட்டவர்களாம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனரபிள் நேம். ஒரு மரியாதைக்குரிய நாமம். அந்த நாமத்தினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தை மரியாதைக்குரிய ஆனரபிள் நேம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நல்ல நாமம் அந்த இயேசுவின் நாமம். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். ஒருவன் வியாதிப்பட்டவனானால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்கள் அழைக்க சொல்லி இருக்குது. வியாதிப்பட்டால் சபையை மூப்பர்கள் அழைக்க சொன்னார்கள் சொன்னா உடனே எல்லா வயிற்று வலிக்கும், எல்லா தலைவலிக்கும் 24 மணி நேரம் பிரேயர் லைனை கூப்பிட கூடாது. அப்புறம் நீங்க எதுக்கு தான் இருக்கிறீங்க? அதனாலதான் 14ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க கூடாது. நான் எப்பவுமே சொல்றேன் 13ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கணும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்புறம் கூப்பிடலாம் போன்ல. முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி அங்க ஒன்னும் ரிசல்ட் இல்லைன்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை பிக்ஸ் பண்றதுக்கு தான் மூப்பர்கள் தேவை, பிரசங்கியார் தேவை, பாஸ்டர் தேவை. சும்மா எல்லா வயிற்று வலிக்கும் பாஸ்டர் தேவையில்லை, எல்லா தலைவலிக்கும் பாஸ்டர் தேவையில்லை, எல்லா சின்ன சின்ன காரியங்களுக்கும் பாஸ்டர் தேவையில்லை. இருக்கீங்களா? என்ன ஒரு வித்தியாசமான பாஸ்டரா இருக்காருன்னு பாக்குறீங்க நீங்க. எல்லா பாஸ்டர் சொல்றாங்க எங்க வீட்டுக்கிட்ட வந்து நில்லுங்க, இவர் பண்ணாதீங்கிறாரு. எல்லாத்துக்கும் பாஸ்டர் தேவையில்லை. ஏன்னா வேதத்துல எங்கேயும் சொல்லல ஒரு வரம்பெற்ற தேவதாசர் வந்து ஜெபம் பண்ணாதான் சுகம் கிடைக்கும் எங்கேயும் எழுதி இல்ல. வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இன்னும் கேட்டா யோவான் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்தேன் இல்லையா? அங்க சொல்லி இருக்குது, பிதாவே உங்களை நேசிக்கிறபடினால நீங்களே நேரா பிதாவினத்தில் கேட்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையில நான் நிச்சயமா போதிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபம் பண்ண முடியும், நீங்க கேட்டா பிதா தருவார். நான் கேட்டா எந்த அளவுக்கு செய்யறாரோ அதே விதத்தில் நீங்கள் கேட்டாலும் செய்வார் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நான் கேட்டாதான் செய்வாரு. நான் ஜெபம் பண்ணி இப்படி ஆச்சு, நான் ஜெபம் பண்ணி அப்படி ஆச்சுன்னு இல்ல. நான் ஜெபம் பண்ணி நிறைய ஆயிருக்குது, நீங்க ஜெபம் பண்ணி ஏதாவது ஆயிருக்குதா? நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆகும் சொல்றதுக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க.
நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் ஜெபம் பண்ணா எனக்கு ஆகும்னு எனக்கு தெரியும், நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு நடக்கும் என்பதை உங்களுக்கு கற்றுத்தரதான், உங்களுக்கு போதிக்க. நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கிறது போல உங்களுக்கு நடக்கும். எனக்கு என்ன செய்கிறாரோ அதையே உங்களுக்கு செய்வார். நீங்களும் நானும் வித்தியாசம் இல்லை அவருடைய பார்வையில. கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் என்பதை வலியுறுத்தும்படியாக தான் நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? துன்பப்பட்டால், வயிற்று வலி வந்தா, தலைவலி வந்தா, வியாதி வந்தா, எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்க எப்படி ஜெபம் பண்ண போறீங்க? இதே நாமத்துல தானே ஜெபம் பண்றீங்க. உங்க ஜெபத்துக்கும் என்ன ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் இந்த நாமத்துல தான் கேட்க போறேன், பெற்றுக்கொள்ள போறேன். நீங்களும் இந்த நாமத்துல கேட்டீங்கன்னா அப்ப யாரு கேட்கிறாங்கன்றது பொருட்டல்ல, எந்த நாமத்துல கேட்கிறோம்ன்றதுதான் பொருட்டு. இருக்கீங்களா? அது கதையை மாத்திருது பாருங்க. நீங்க கேட்கறீங்களா நான் கேட்கறதுனால, நீங்க கேட்கறீங்களா நான் கேட்கிறேனாங்கிறது பிரச்சனை இல்ல. எந்த நாமத்துல கேட்கிறோம்? இயேசுவின் நாமத்துல கேட்கும் போது நீங்க நான் என்றது போய் இயேசுவே கேட்கிறது போல ஆகிவிடுகிறது. அதுக்குதான் அந்த நாமம். ஆகவே ஒரு துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பதிலை பெறுங்கள். ஒவ்வொரு ஜெபத்திலே பதிலை பெற்று அதை ருசி பார்க்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு உடனே எல்லார்ட்டையும் யார்ட்டையா தூக்கிட்டு ஓடக்கூடாது, யார்கிட்டயா போய் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க கூடாது. முதல்ல நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலை காணுங்கள். பிரச்சனை அதோட தீரலனா தான் வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜெபத்துக்கு ஏதோ தடைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு யாராவது சில அறிவுரைகள் சொல்ல வேண்டியது இருக்கு, சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. எப்படிப்பட்ட தடைகள் இருக்கலாம் பாருங்க. அதனால தான் சொல்றாரு, சபையின் மூப்பரை அழைக்க வேண்டுமாம். சபையின் மூப்பரை அழைக்கும் போது அவர்கள் எண்ணெய் பூசி, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். என்ன பிரச்சனைங்க? இந்த ஆளுக்கு வியாதி பாருங்க. வியாதி அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆகல, ஏதோ தடைகள் இருக்குது அவருக்கு. அதுல ஒரு தடையை நான் சொல்றேன். என்னன்னா வியாதி ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த வியாதி மிகவும் அதிகமா இருக்கிறபடினால, வேதனை ரொம்ப அதிகமா இருக்கிறபடினால சில நேரத்துல பயந்து போய், சில நேரத்துல விசுவாசத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. இன்னொரு ஆள் கொஞ்சம் கூட நின்று விசுவாசத்தை இவர்கள் பயிற்சிவிக்கும்படியாக சில காரியங்களை அவர்களுக்கு போதித்து நினைவுபடுத்தி சொல்லி, பயப்படாத, இதுதான் சத்தியம் என்று அவர்களுக்கு வலியுறுத்தும்படியாக ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அதனாலதான் சபையின் மூப்பர் அழைக்க சொல்றாங்க. ஏன்னா மூப்பர் என்ன கையில ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்காரா? ஒண்ணும் கிடையாது. மூப்பர் கையில பைபிள் வச்சிருக்காரு. மூப்பர் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை அறிந்து வைத்திருக்கிறார். மூப்பர் இந்த ஆளுக்கு எப்படி உதவி செய்யணும்னு தெரியும். இந்த ஆளுடைய பலவீனம் அவருக்கு புரியுது. ஓ, வியாதி ரொம்ப அதிகமா இருக்குது, ரொம்ப ஜுரம் அடிக்குது, அல்லது ரொம்ப கஷ்டமா இருக்குது, இவர் ரொம்ப வியாதியா ரொம்ப நாளா இருக்கிறபடினால இவருக்கு இப்ப விசுவாசிக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, வியாதியில மூழ்கி இருக்கிறாரு. ஆகவே விசுவாசித்து எந்திரிச்சு நிக்க முடியல அவரால. ஆகவே அங்க அந்த மூப்பர் என்ன பண்றாரு? பைபிள் எடுத்து அவருக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். எண்ணெய் பூசின்னு சொன்ன உடனே நிறைய பேர் பாட்டிலா எண்ணெய் எடுத்துட்டு அப்படியே நிக்கிறாங்க பாருங்க. எல்லா கூட்டங்களும் போனீங்கன்னா பாட்டிலுக்கு எண்ணெய் பாட்டிலுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளவு எண்ணெய் பாருங்க, அவ்வளவு எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் விலை அதான் ஏறுது. அவ்வளவு எண்ணெய் எடுத்துட்டு ஜனங்க எந்த ஊருக்கு போங்க நீங்க? ஒரு ஊருக்கு போகும்போது எனக்கு அப்படியே வருத்தமா இருக்கும். பாவம், மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு போய் மளிகை கடையில போய் எல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அப்படியே லைன்ல நிக்கிறாங்க, எல்லாம் பாட்டில வச்சுக்கிட்டு. என்னன்னு கேட்டா இந்த எண்ணெய்க்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் எண்ணெய்க்கு எதுக்கு ஜெபம்? உங்களுக்கு தானே ஜெபம். எதுக்கு எண்ணெய்? இப்போ அவங்க நினைக்கிறாங்க எண்ணெய்க்குள்ள ஏதோ ஒரு மந்திரம் இருக்குது, எண்ணெய்க்குள்ள என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணெயை பூசினா ஏதாவது ஆயிடும், ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்காமே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அதனால இந்த எண்ணெயை கொண்டு போய் ஜெபம் பண்ண எண்ணெயை கொண்டு போய் போட்டால் எதை ஆகும், ஏதோ ஆகும், அந்த எண்ணெய்க்குள்ள ஏதோ இருக்குதுன்னு சொல்லி. எண்ணெய்க்குள்ள ஒண்ணும் இல்ல, எண்ணெயில ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதை போதிக்கிறதுக்கு தான் எண்ணெய். சில காரியங்களை கரெக்டா யோசிக்கணும் பாருங்க. ஏன் எண்ணெய் பூசி? அது கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி, சும்மா எண்ணெய் பூசி இல்ல, அந்த எண்ணெயோட கர்த்தருடைய நாமம் இருக்குது. எண்ணெயில வல்லமை இல்லைங்க, கர்த்தருடைய நாமத்துல தான் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வீட்டுக்கு கொண்டு போகாம கர்த்தருடைய நாமத்தை நீங்க வீட்டுக்கு கொண்டு போகாம வெறும் எண்ணெயை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போய் தடவிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவை கொண்டு போக வேணும் வீட்டுக்கு. கர்த்தருடைய நாமம் எவ்வேற்பட்ட வல்லமை உள்ள நாமம். எல்லா வியாதிகளுக்கும் பேர் இருக்குது, அந்த நாமத்துக்கெல்லாம் மேலான நாமம். இந்த நாமத்தை சொன்னா அந்த பேர் கொண்ட எல்லா வியாதியும் ஓடிய போகும். அப்பேற்பட்ட நாமம் இது என்பதை அறிந்து
அந்த நாமத்தை உங்களோட இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போய் வெறும் எண்ணெய் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி. எண்ணெய் ஏன் பூசுறாங்கன்னு சொன்னா, சில ஆளுங்க எண்ணெயை பூச கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆஸ்பத்திரியில சிலர் பொழுது எண்ணெயை தூக்கிட்டு வந்தாங்கன்னா எதுக்கு பூசுறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா சிலர் சாவுக்காக ஆயத்தப்படுத்துறாங்க. அப்படியே அவங்க தியாலஜி அப்படி. அவங்க என்ன சொல்றாங்க, இவர் பாவம் சாக கிடக்கிறாரு, கடைசியா ஒரு தடவை எண்ணெய் பூசி இவர் அடக்கம் பண்ணுகிறதுக்கு ஆயத்தம் பண்ணுவோம்னு சொல்லி அப்படி எண்ணெய் பூசுறாங்க. அதனால நீங்க உயிரோடு இருக்கும் போதே அடக்க ஆராதனைக்கு அங்க ஏற்பாடு பண்ற ஆளுகளை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது வம்பு. ஆகவே எண்ணத்துக்கு என்ன பூச போறீங்கன்னு கேளுங்க. எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தில் அதை பூசி விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கணும் எழுதி இருக்குது. ஆகவே இது சாவுக்கு ஏற்பாடு பண்றது அல்ல, இது அடக்கத்துக்கு ஒரு முன்னேற்பாடு அல்ல எண்ணெய் பூசுறது என்று சிலர் அப்படி போதிக்கிறாங்க. அந்த வசனத்தில இருந்தே அடக்கத்துக்கு முன்னால எண்ணெய்லாம் பூசி ஆளை ரெடி பண்ணுமாக்கன்ட்டு. அப்படி அல்ல. இது இந்த படுத்த படுக்கையா கிடக்கிற வியாதி படுக்கையில கிடக்கிற இவனை எழுப்புவதற்காக பூசப்படுகிற எண்ணெய். அப்ப எண்ணெய் எதுக்கு பூசுறாங்க? எண்ணெயில என்ன இருக்கிறது? எண்ணெயில ஒண்ணும் கிடையாது. எண்ணெயில ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. எண்ணெயில என்ன அர்த்தம் அடங்கி இருக்கிறது? பரிசுத்த ஆவியினுடைய கிரியைக்கு அந்த எண்ணெய் ஒப்பனையா இருக்கிறது, அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். எப்படி தலைகளாகிட்டாங்க பாருங்க. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார்ன்றதை விட்டுவிட்டு சாவுக்கு ரெடி பண்ற அளவுக்கு எப்படி மாறி வந்திருக்கிறாங்க. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எண்ணெய் ஒப்பனையா வச்சு அநேக இடங்களில் வேத வசனம் இந்த ஆவியானவரை குறித்து அப்படி பேசுகிறது. ஆகவே எண்ணெயை பூசும் போது அந்த மூப்பர் ஏன் பூசுறாரு, ஏன் கர்த்தருடைய நாமத்தில் பூசுகிறார்னா, அவர் இவனுக்கு சொல்லிக் கொண்டே பூசுகிறார். அப்பா, இந்த எண்ணெயை பூசும் போது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், மரித்தோரை கூட உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இதை நான் உன் தலையில வச்சு நான் பூசும் போது அதே நேரத்தில் உன்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அது விசுவாசி. நீ தனியா கடந்து பாடுபட்டு இருக்கிற, தனியா இருந்துட்டு விசுவாசிக்க முடியாத நிலையில இருக்கிற, தனியா இருந்துகிட்டு பலவீனத்துல கிடந்து கொண்டு இருக்கிற. ஆனால் நான் இப்ப எண்ணெயை பூச போறேன். எண்ணெயை பூசும் போது பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குகிறார் என்பதை விசுவாசி. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் என்பதை விசுவாசி. பலன் கொடுக்கிறார் என்பதை விசுவாசி. அப்ப அப்படி எண்ணெயை பூசி கர்த்தருடைய நாமத்தில் அதை பூசி இயேசுவின் நாமத்தை அங்க உபயோகப்படுத்துறாங்க. ஆவியானவருடைய கிரியை அங்க நினைவுபடுத்துகிறாங்க. அதனாலதான் சுகம். இருக்கீங்களா? அதனால சும்மா எண்ணெய் வெறும் எண்ணெயும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க கூடாது. வெறும் எண்ணெயை ஜெபம் பண்ணி வச்சுட்டு இருக்க கூடாது. என்ன பண்ண வேண்டும்? அது மூப்பர் வரும்போது ஏன் எண்ணெய் பூசுறாருன்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் சரியா சிந்திக்கக்கூடிய நிலைமையில இல்ல, வியாதியினுடைய கொடுமை ரொம்ப அதிகமா இருக்குது, அப்படியே படுத்து கிடக்குறீங்க, எதையும் யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில இல்ல. அவர் சொல்றாரு, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். இந்த எண்ணெயை பூசும்போது அதை நீ நினைவு கூறு. உன்னை உயிர்ப்பிக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உனக்கு புதிய ஜீவனை அவர் தருகிறார், புதிய பலத்தை அவர் தருகிறார், அதை நினைவு கூறு சொல்லி இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசும்போது அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆமென். இது எழுப்புற ஜெபம். அது எழுப்புறதுக்காக எண்ணெய் பூசுறது. இப்படி ஆதி திருச்சபையில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கர்த்தருடைய நாமம் தான். சும்மா எண்ணெய் பூசல, கர்த்தருடைய நாமம். நிறைய நேரத்தில் பாருங்க, இந்த எண்ணெய் வியாபாரிகளுடைய பிரச்சனையே இதுதான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை பெருசுபடுத்துறது கிடையாது, எண்ணெயை பெருசுபடுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து போதிக்கிறது கிடையாது. ஆனா எண்ணெய் வாங்கி எண்ணெய் வாங்கி என்ன பண்றது? எண்ணெயில என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. எண்ணெய் வேணா வாங்கி தோசை சுடலாம், எண்ணெயில ஒண்ணும் கிடையாது. அதனால எண்ணெய் வாங்கிக்க இல்ல, இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை குறித்து நாம் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபை இந்த எண்ணெய் கான்சியஸ்னஸ்ல இல்ல. அவங்க பாட்டிலா எண்ணெய் செஞ்சு நல்லா மந்திரிக்கப்பட்ட எண்ணெய் இருக்குது அப்படின்னு வித்துக்கிட்டு இல்ல. அவங்க இந்த எண்ணெயை வச்சு பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இல்ல. அவங்க என்ன இயேசுவின் நாமத்தை குறித்து அதிகமாய் போதித்தார்கள். அப்ப போதிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்தார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்களும் பாருங்க எல்லார போல அப்படியே அறியாதவர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசுவின் நாமம் தான் இங்க மேன்மையான ஒரு காரியம். எண்ணெயை காட்டிலும் எண்ணெய் ரொம்ப முக்கியமே கிடையாது. இயேசுவின் நாமம் தான்
முக்கியம். திருப்பவும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், யாருடைய நாமத்தின் நிமித்தம்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால். அநேகர் ஒருவேளை இயேசுவின் பேரில் இருக்கிற உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படலாம், துன்பப்படுத்தப்படலாம், பிரச்சனைக்குள்ளாக்கப்படலாம். அப்படி நிந்திக்கப்பட்டால், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அது நடந்தால், போய் வம்ப விலைக்கு வாங்குங்கன்னு சொல்லல, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அது நடந்தால் போய் சண்டை எழுங்கன்னு சொல்லல. சிலர் போய் இயேசுவின் நாமத்தில் சண்டை எழுகிறது. அப்படி அல்ல. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிந்தையை சுமக்க ஆதி திருச்சபை ஆயத்தமா இருந்தது. இந்த நாமம் அவ்வளவு மேலான நாமம், உயர்ந்த நாமம், வல்லமையுள்ள நாமம், எல்லாவற்றையும் இவர்களுக்கு பெற்று தந்திருக்கிறது இந்த நாமம். ஆகவே இந்த நாமத்தின் நிமித்தம் எனக்கு எந்த நிந்தை வந்தாலும் சரி என்று சொல்லி அதை சகிக்க ஆயத்தமா இருந்தது ஆதி திருச்சபை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, எத்தனை முறை மறுபடியும் ஆதி திருச்சபையானது இந்த நாமத்தை குறித்த உணர்வினால் நிறைந்திருந்தது. எல்லாமே இந்த நாமத்துல தான். பாருங்க, இந்த நாமத்தை ரொம்ப அதிகமாக அவர்கள் போதித்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு அதுதான் சபையில மிஸ்ஸிங்கா இருக்குது. சபையெல்லாம் இன்றைக்கு காணப்படாமல் இருக்குது. இந்த நாமத்தை எங்கு பார்த்தாலும் எல்லாவற்றிலும் இந்த நாமம் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். எதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய நாமத்தின் நிமித்தம். பாவங்களை மன்னிக்கிற நாமம் இது. பாவ மன்னிப்பை ஏற்படுத்துகிற நாமம் இது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களிலிருந்து வாசித்து காண்பித்தேன், பேதுருவிலிருந்து வாசித்து காண்பித்தேன், யாக்கோபிலிருந்து வாசித்து காண்பித்தேன், இப்பொழுது யோவானிலிருந்து வாசித்து காண்பிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. யாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து? இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து. பாருங்க, அதுதான் எல்லாருடைய நிருபங்கள்ல வாசித்து காண்பிக்கிறேன். இது எங்கேயோ ஒரு ஐசோலேட்டட் வேர்ஸ் இல்ல, ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதை பெரிய உபதேசமாக்கி அதை பெருசாக்கி போதித்துக் கொண்டிருக்கிறது இல்ல. எங்கு பார்த்தாலும் பவுலும் அதுதான் போதிக்கிறாரு, பேதுரும் அதுதான் போதிக்கிறாரு, யாக்கோபும் அதுதான் போதிக்கிறாரு, யோவான் அதுதான் போதிக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு சபை முழுவதும் இந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு மேன்மையான நாமம். இந்த நாமத்தில பாவ மன்னிப்பு, இந்த நாமத்தில விடுதலை, இந்த நாமத்தில ரட்சிப்பு, இந்த நாமத்தில பிசாசை துரத்தலாம், இந்த நாமம் நம்முடைய நாவல இருக்க வேண்டும், இந்த நாமத்தில தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வினால் அந்த புதிய ஏற்பாட்டு சபை நிறைந்திருந்தது என்கிறத பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசமாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். சபையார பார்த்து சொல்றாரு, தேவனுடைய நாமத்தின் மேல் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அப்ப சபையை பார்க்கும் போதே யார் அவர்கள் என்று பார்க்கிறார்? அவர்கள் எப்படி பார்க்கிறார்? தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள ஒரு கூட்ட ஜனம். இவர்கள் இந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஜனம், இந்த இயேசுவின் நாமத்தை பற்றி அறிந்திருக்கிற ஜனம், இந்த நாமத்தின் உரிமையை பெற்றிருக்கிற ஜனம், இந்த நாமத்தை உபயோகப்படுத்த உரிமையை ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற ஜனம், இந்த நாமத்தினுடைய மேன்மை அறிந்திருக்கிற ஜனம் என்று அப்படித்தான் சபையை அவர் பார்க்கிறார். ஆகவே நிருபங்கள் எல்லாவற்றிலிருந்து வாசித்து காண்பித்திருக்கிறேன். பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் தான் புதிய ஏற்பாட்டை எழுதுகிறவர்கள். இவருடைய எல்லா நிருபங்களிலிருந்து வாசித்து பார்த்திருக்கிறேன். அது என்ன காண்பிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு தம்முடைய நாமத்தை சபைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக விட்டு சென்றிருக்கிறார். இந்த நாமம் அவர்களுக்கு உன்னதமான நாமமாக அன்றைக்கு இருந்தது. இந்த நாமத்தில தான் எல்லாம் அவர்களுக்கு. இந்த நாமத்தை சொன்னா
எல்லாம் நடக்கும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. இந்த நாமம் பாதுகாப்பை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது, வெற்றியை கொடுத்தது. இந்த நாமத்துலதான் ஆராதனை, இந்த நாமத்துலதான் துதி, இந்த நாமம் தான் நாவல இருக்கணும், இந்த நாமம் தான் வீட்டுல இருக்கணும், இந்த நாமத்துல தான் சாப்பிடணும், இந்த நாமத்துல தான் வேலை செய்யணும், இந்த நாமத்துல தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய உணர்வு அவர்கள் மத்தியிலே இருந்தது. சரி, இப்ப எல்லா வசனத்தையும் வாசித்து இருக்கிறோம். நாம எல்லா நிருபங்கள்ல இருந்தும் கிட்டத்தட்ட வாசித்துட்டோம். இவைகள் எல்லாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட இடம் இந்த நாமத்துக்கு இன்றைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட வேண்டும், அன்றாட வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடம் இந்த நாமம் வகிக்க வேண்டும், எப்பேற்பட்ட மதிப்பும் மரியாதை இந்த நாமத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும், எப்பேற்பட்ட இடம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாமத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். இந்த நாமத்திற்கு அநேக இடங்களில் இன்றைக்கு இடம் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு வல்லமை இல்லாமல் இருக்கிறது. சபைகள்ல இன்றைக்கு இடம் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு சபைகள்ல வல்லமை இல்லாமல் இருக்கிறது. வீடுகளில் இந்த நாமம் உச்சரிக்கப்படாதனால தான் அந்த வீடுகளில் தோல்வி இருக்கிறது, வெற்றி இல்லை. வியாபாரங்கள்ல இந்த நாமம் உச்சரிக்கப்படாதனால தான் அங்கே காரியங்கள் பிரச்சனையா இருக்கிறது. இந்த நாமம் அற்புதமான நாமம், வல்லமை நிறைந்த நாமம். இந்த நாமத்தின் வல்லமையை ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள், இதை உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் உரிமையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறார்கள். எல்லாம் கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையில, இன்றைக்கு இருக்கிற சபையில, இந்த நவநாகரிக சபையில, இந்த நூற்றாண்டுல இருக்கிற சபையில இந்த நாமத்தை குறித்து அதிகமாய் போதிப்பது கிடையாது. எல்லாத்த பற்றியும் போதிக்கிறோம், எதோ பற்றி எல்லாம் போதிக்கிறோம். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, 7 வானத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 7 பரலோகம் 7 லெவல்ல இருக்குதா, 7 டெக்கா இருக்குதா. அத போய் ஒரு புது விசுவாசிட்ட கேட்டிருக்காரு, உங்க கோயில்ல 7 வானத்தை பற்றி போதிக்கிறாங்களா? சொன்னாரு, எனக்கு 1 வானம் இருக்குது தெரியும், பரலோகம், அங்க போறேன், ரொம்ப முக்கியம் அது. இதெல்லாம் போதிக்கிறாங்க, எதோ போதிக்கிறாங்க. ஆனா இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்காமல் விட்டு விடுகிறோம். ஆனால் என்ன ஆயிடுது, பிராக்டிக்கல் லைஃப்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையும் பிரசனமும் அங்கே காணப்பட முடியாமல் போய்விடுகிறது, அங்கே அதை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரு சுகம் வேணும்னா கூட யாரையாவது நம்பி எங்கேயாவது எழுதி போட்டு எங்கேயாவது போய் லைன்ல நின்று எங்கேயாவது கிடந்து புலம்பி அழுது என்னத்தையாவது பெறலாமான்னு துடிக்கிறார்கள் ஒழிய, இயேசுவின் நாமம் என்னுடைய நாவலியே இருக்குது, நான் இப்பொழுது இயேசுவின் நாமம்னு சொன்னா எனக்கு சுகம் கிடைக்கின்ற அறிவு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. இது அறிந்து கொண்டாங்கன்னா எல்லா ஊழியர் வீட்லயும் போய் லைன்ல நிக்கிறதெல்லாம் போயிடும், லைனே இருக்காது. அவங்க ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பெற்றுட்டு போறது இல்லாம இந்த நாமத்தை போய் ஊரெங்கும் சொல்லி சொல்லி இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பிசாசெல்லாம் ஓட்டி, இருக்கிற நோயெல்லாம் ஓட்டி எல்லா வெற்றியும் ஜெயத்தையும் எடுப்பார்கள். இருக்கீங்களா? அப்படிதான் சபை மாற வேண்டும். அதுக்குதான் இங்க பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் எங்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணா கிடைக்கும். எனக்கு ஏஜென்சியா கொடுத்து வச்சிருக்காரு அவரு? கிடையாது, கிடையாது. நாமத்தை கொடுக்கும் போதே என்ன சொல்லிட்டாரு, இது இப்ப ஏஜென்சி எல்லாம் கிடையாது, எல்லாரும் பர்சனலா நீங்க எல்லாமே பவர் ஆஃப் அட்டர்னி உங்களுக்கே கொடுத்துறேன், பர்சனல் நீங்களே நேரா வந்துக்குங்கட்டாரு. இதுக்கு டீலர்ஷிப் எல்லாம் கிடையாது. இங்க வந்தாதான் சுகம் கிடைக்கும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. எங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து ஆகணும். இருக்கீங்களா? அப்பதான் சுகம் அவங்களுக்கு. அவங்கள படாத பாடுபடுத்தி அவங்கள ட்ரெயின்லயும் பஸ்லயும் போட்டு தூக்கி கைய காலை பிடிச்சி கிடத்தி என்னமாவது பண்ணி தூக்கிட்டு வரணும். இயேசுவின் காலத்துல அப்படி கொண்டாந்தாங்க பாருங்க. படுக்கையில கிடத்து ஒருத்தரை கொண்டாந்தாங்க. இயேசு இருக்கிற இடத்துல உள்ள நுழைய முடியல. உள்ள நுழையலன்னா போச்சு, அவ்வளவுதான், கிடைக்காது. அவன் படுத்த படுக்கையாதான் திருப்பி வீட்டுக்கு போகணும். உள்ள அவன் படுத்து கிடக்கிறான், இயேசு உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே கூட்டம், 100கணக்கான மக்கள் அந்த வீட்டுல கூடி இருக்கிறார்கள். யாரும் வழி விட மாட்டேங்கிறாங்க. கூரையை பித்து கொண்டு அங்க அந்த படுக்கையில் அந்த மனுஷனை இறக்கினார்களாம். இயேசு படுக்கை எழுத்து கூட நடனாரு, அவன் எழுந்து போனான் இருக்குது. பார்த்தாரு இயேசு. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதே சிஸ்டம் விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு என்ன ஆகுறது பாருங்க. எத்தனை வீடு கூரை பிக்கப்பட வேண்டும், எத்தனை ஊழியக்காரர்களுடைய வீட உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பாங்க. ஜன்னல் உடைச்சு உள்ள கொண்டாயா, அவர் ஜெபம் பண்ணாதான் சொஸ்தமாகும். கொண்டு போக உள்ள படுத்த படுக்கையில இன்னைக்கு எல்லாம் தூக்கிட்டு திரிய வேண்டியதான். எல்லாரையும் வியாதியஸ்தெல்லாம் போட்டு படுத்த படுக்கையில தூக்கிட்டு அங்கேயும் இங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா தேவைகளுக்காகவும், நம்முடைய தேவைகள் சந்திக்க முடியாத எல்லாவற்றுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையறதுக்கே சரியா போயிடும் பாருங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கே சரியா போயிடும். லைன்ல நின்னே நம்முடைய வாழ்க்கை போய்விடும். அப்படிதான் இருக்கும் இன்றைக்கு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்குது நிறைய பேருக்கு. நல்லா கவனிக்க வேணும். இதெல்லாம் விளையாட்டு இல்ல.
முக்கியமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அன்றாடம் எண்ணி பார்க்கிறேன். கர்த்தர் இந்த உலகத்தின் பிரச்சனைக்கு என்ன பதிலா வைக்கல, இயேசு பதில் என்பதை பிரசங்கிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு. உலகத்தின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு என்ன வைக்கல கர்த்தர். உலகத்தின் தேவைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்தித்து முடித்து விட்டார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக வச்சிருக்கிறாரு. அப்ப நான் அல்ல பதில், இந்த சபை அல்ல பதில். ஆமா, எனக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்குது, இந்த சபை கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா இங்க அதை பற்றி போதிக்கிறோம். இதை அறிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது, இதை அறிந்து கொண்டால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், இதை அறிந்து கொண்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்ல முடியும், இதை அறிந்து கொண்டால் கர்த்தர் அறிகிற அறிவு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும், வெற்றிகரமா நாம் வாழலாம். நாம இங்க வர்றது ஏதோ அந்த பாஸ்டருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு விட்டு நாம் சொஸ்தமாகி போலான்னு வரல. இங்க வர்றது எதுக்கு வருகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள சென்று விட்டா இப்ப வஸ்திரத்தின் ஓரத்தை தொடறது இல்லைங்க, கர்த்தரே உங்களுக்குள்ள இருக்கிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டில்லை. இயேசு கிறிஸ்துவே நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னதமான தேவன், அற்புதங்களை செய்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், குருடர்களை பார்வையடை செய்தவர், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பினவர், அற்புதங்களை செய்த இந்த அற்புதமான கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அப்பேற்பட்ட காலத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். அப்ப நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? சபை எதுக்கு இருக்குது? கட்டடம் எதுக்கு இருக்குது? வசதி ஏன் இருக்குதுன்னு சொன்னா, எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே. ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்களே, தேடிக்கொண்டிருக்கிறார்களே, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல அலைந்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தர் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, கிறிஸ்தவ மக்கள் கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஐயா எங்க இருக்கிறீர் ஐயா கர்த்தாவே தான் ஜபம், அவங்க ஜபம். அப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஐயா எங்கேயும் இல்ல, இங்க இருக்கிறாரு. அதனால இந்த ஐயாட்டியும் போக வேண்டியதில்லை, அந்த ஐயாட்டியும் போக வேண்டியதில்லை, எந்த ஐயாட்டியும் போக வேண்டியதில்லை. எல்லாரை காட்டிலும் பெரிய ஐயாவே உங்களுக்குள்ளேயே வந்து உங்களோடய எந்நேரம் இருக்கிறதுனால எந்த ஐயாவும் தேவையில்லை. இந்த ஐயாவை நல்லா பிடிச்சுக்கங்க. இந்த ஐயாவில்ல, உள்ள இருக்கிற ஐயாவை. எல்லாரும் சேர்ந்து என்ன பிடிச்சா என்ன ஆகுறது? நான் தான் ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எல்லா ஊர்ல இருக்க தலைவலியெல்லாம் தூக்கி என் தலைமையில போட்டுக்கிறது இல்லை. நான் என்ன பிரசங்கம் பண்றேன்? உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கு. அப்படின்னால நான் உங்க பாரத்தையெல்லாம் சுமந்து கொள்றேன்னு சொல்றது இல்லை. ஏன்னா நான் அதுக்காக அழைக்கப்படவில்லை. நான் உங்க பாரத்தையெல்லாம் சுமந்தா என்ன ஆகுறது? நான் ரட்சகர் அல்ல. உங்கள் பாரங்களை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மீது வைக்க கத்துக்கொண்டீர்களா? கர்த்தர் மீது இறக்கி வைக்க கத்துக்கொண்டீர்களா? அவர் பாரம் சுமக்கிறவர் உங்களுக்காக, நீங்க சுமக்க கூடாது என்கிறது தான் செய்தி. ஆகவே அருமையானவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை. நான் சொல்லுகிறேன், முதல் காரணம் எதற்காக இந்த நாமம் இன்றைய வாழ்க்கையில நமக்கு பிரதானமான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேணும். அன்றாட வாழ்க்கையில இந்த நாமத்தை குறித்த அறிவு மேலோங்கி இருக்க வேணும். இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க வேணும்னு சொன்னா அதுக்கு முதல் காரணம் இப்பதான் அதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது என்னவென்றால், இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது அவர் எல்லா தேவையை சந்தித்தார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எங்க மாமியாருக்கு ஜோரம் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. ஹலோ, அவர் போனார் பெதஸ்தா குளத்தண்டையில, அவர் அங்க போய் சொஸ்தமாக்கினார். அவர் அந்த வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கூரையை பிச்சு உள்ள அனுப்பிச்சாங்க, ஆள எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவர் தொட்டார், சொஸ்தமாயிற்று. அவரை தொட்டார்கள், சொஸ்தமாயிற்று. இதெல்லாம் இருக்குது பைபிள்ல பாருங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் தான் வந்து தொட்டாள்னு. பைபிள்ல சொல்லியிருக்கு நிறைய பேர் வந்து அவரை தொட்டார்களாம். தொட்டு தொட்டு சோத்த வாய் எடுத்துட்டு போயிட்டே இருந்துறாங்க. பைபிள்ல நல்லா வாசித்து பாருங்க. நிறைய பேர் வந்து தொட்டு நல்லா சோமாயிடுச்சு போயிட்டு வரேன்னு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. அப்படி இருந்த இயேசு, உலகத்தின் தேவைகளை சந்தித்த இயேசு, கல்வாரி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்னன்னா, அவர் சொல்றாரு, இப்ப நீ வந்து என்ன தொட வேண்டியதில்லை, குறைய பிச்சுட்டு உள்ள வர வேண்டியதில்லை, நான் இருக்கிற இடம் தேடி வர வேண்டியதில்லை, அங்க வர வேண்டியதில்லை, இங்க வர வேண்டியதில்லை. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன், உனக்குள்ளேயே வந்து விடுகிறேன். என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் அதிகாரத்தையும் உரிமையும் உனக்கு தருகிறேன். என் நாமத்தை நீ சொல்லும் போது நானே அங்க இருக்கிறேன், என்னுடைய வல்லமையிலே, என்னுடைய அதிகாரத்திலே நான் அங்கே இருந்து நான் உனக்கு செய்வேன் சொல்லுகிறார். இருக்கீங்களா? இதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மை. பழைய உடன்படிக்கையின் கீழே நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. இன்னும்
பாஸ்டர் மோசஸ் கீழே. வேற எங்கேயாவது இருக்க பாஸ்டர் மோசஸ் நினைச்சுக்காதீங்க. யாத்ராமத்தில் சொல்லியிருக்க மோசஸ் சொல்றேன் நான். அந்த மோசஸ் பாஸ்டர் சொல்லிட்டாரு அவரு. யாத்ராமத்தில் இருக்கிற மோசையும் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆரோனும் அந்த சபையில் இருக்கிறாங்க. நிறைய பேரு பழைய உடன்படிக்கை மக்கள். அவரெல்லாம் புதிய உடன்படிக்கை வந்ததே அவர்களுக்கு தெரியல. இதனுடைய மேன்மையே அவர்களுக்கு புரியல. என்ன வித்தியாசம் வந்திருக்குதுன்னே தெரியல அவர்களுக்கு. அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே பாஸ்டரா இருந்த மோசே சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஓ என்ன போல எல்லாரும் தீர்க்கதரிசியில இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹலோ, இப்ப எல்லாம் தீர்க்கதரிசிகள் என்கிட்ட தான் வரணும், மோசேட்டு தான் வரணும். கர்த்தர் மோசேன் மூலமா தான் பேசினாரு. அவர் சொன்னாரு, எல்லாருமே தீர்க்கதரிசி சொன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது. இவ்வளவு பேர் என் வாசல்ல வந்து என்ன தீர்க்கதரிசி கேட்கறதுக்கு வரமாட்டாங்க, எல்லாருமே தீர்க்கதரிசிகளை போல ஆயிடுவாங்களே அப்படின்னு சொன்னாரு. அவர் எதை குறித்து சொன்னாரு? இன்னொரு உடன்படிக்கை வரப்போகிறது, அந்த உடன்படிக்கையின் மூலமாக இந்த ஆசை நிறைவேறும் என்று அன்னைக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டார். நான் சொல்லுகிறேன், அந்த ஆசை நிறைவேறிவிட்டது. நீங்க தான் தீர்க்கதரிசி. ஹலோ, நீங்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை போல உங்கள் வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறது. எல்லாரும் மோசே சொன்னா, மோசே கையை நீட்டினா சமுத்திரம் பிளந்தது, மோசே கால் எடுத்து வச்சா இது நடந்தது, மோசே சொன்னா அப்படி நடந்தது. அந்த காலம் போயிடுச்சுங்க. மோசே சொன்னா இல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பாருங்க, ஒரு ஊழியக்காரருடைய கல்யாணம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, இது ஊழியக்காரனுடைய கல்யாணமாக்கும், ஊழியக்காரன் கையை நீட்டினா அப்படி நடக்கணுமாக்கும், காலை நீட்டினா அப்படி நடக்கணுமாக்கும். நான் நினைச்சேன், எல்லாத்துக்கும் ஊழியக்காரனே கையும் காலம் நீட்டிட்டு இருந்தா எப்படி, என் கை கால் என்ன ஆகுது பாருங்க. எல்லாத்துக்கும் நான் கையை நீட்ட காலை நீட்ட வேண்டியது இல்ல. நான் வந்து அப்படி பிரசங்கம் பண்றது இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படி கையை நீட்டுறது காலை நீட்டுறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன். நீங்கள் கையை நீட்டினா நடக்கும், நீங்கள் காலடி வைத்தால் நடக்கும். இதெல்லாம் வந்து என்னால் அல்ல, எனக்கு ஏதோ விசேஷமா ஒண்ணு கொடுக்கப்படல. இயேசுவின் நாமம், அதுதான் விசேஷம். புதிய உடன்படிக்கையில எல்லாருமே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான், எல்லாருமே ஒரு தேவனுடைய மனுஷன் போறதான். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளோடு மட்டும் பேசினார், ஒரு சிலரோடு மட்டும் தேவன் பேசினார். மீதி பேர்லாம் அங்க போய் கேட்டுக்கிட்டாரு. ஒண்ணும் தெரியாது மீதி பேருக்கெல்லாம். ஏதாவது பண்ணா அங்க போய் கேட்கணும், யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா அங்க போய் கேட்டு விசாரிச்சுட்டு வான்றாரு ராஜா. போய் அங்க தீர்க்கதரிசி தேட்டு போறார், அவர் இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசி திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு. அவர் இல்லைன்னா போச்சு. பாருங்க என்ன அலைச்சல் பாருங்க. எலியா தீர்க்கதரிசி எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பார், நாளைக்கு அங்க இருப்பார், திடீர்னு காணாம போயிடுவார். இங்கதானே பார்த்தா 200 மைல் தூரத்தில் இருப்பார் அவரு. அப்பேற்பட்ட ஆள் அவரு. நல்ல காலம் கர்த்தர் இப்படி அலைய விடாம நம்மள அவர் என்ன பண்ணாரு, ஒன்னையே தீர்க்கதரிசி ஆகிறப்போ அப்படின்ட்டார். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க என்னங்க? இதுதான் புதிய உடன்படிக்கை. அருமையானவர்களே, இப்படி சொன்னாதான் உரைக்கும்னு இப்படி சொல்றேன் நானு. ரொம்ப ஹார்ஷா சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. இப்படிதான் சொன்னதான் ஏறும். ஏன்னா அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த லெவல்ல தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி சொன்னதான் ஏறும். ஆகவே நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கை மேன்மையை உணராவிட்டால் இந்த மேன்மையான வாழ்க்கைக்கு வர முடியாது. லோ லெவல்ல தான் வாழ முடியும். அந்த லோ லெவல்ல இருந்து ஏறி, அந்த தாழ்வான நிலையிலிருந்து ஏறி மேன்மையான ஒரு வாழ்க்கையை, அதிகாரம் உள்ள வாழ்க்கையை, வெற்றி உள்ள வாழ்க்கையை, தேவனுடைய பிள்ளையா ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேணும். அப்பதான் அப்படி வாழ முடியுமா ஒழிய, இல்லைன்னா யாரையா தேடி போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கே தான் நேரம் சரியா இருக்குமா ஒழிய வேற ஒன்னுத்துக்கும் நேரம் பத்தாது. பைபிள் கூட வாசிக்க முடியாது, ஜெபம் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவர் எங்க இருப்பார், இவர் எங்க இருப்பார், அவர் அங்க போயிட்டாரா பிரதர், இங்க போயிட்டார், பரவாயில்ல பிரதர், 500 மைலா இருந்தாலும் ஓடி வந்துடுறேன் பிரதர், எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் பிரதர், நானும் நல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் பிரதர், கிடைக்கும் பிரதர் அப்பாயின்மெண்ட். நான் சொல்றேன், அப்பாயின்மெண்ட் உபவாசம் இல்லாமலே எனக்கு பிதாவினத்துல கிடைக்குது. இயேசுவின் நாமத்தினாலே எங்கேயும் போய் யாரையும் கெஞ்சாமலேயே பிதாவினுடைய சமூகத்துல போய் நான் நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கும் போது எனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? எனக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. எனக்கு அப்பாயின்மெண்ட் வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப வேணாலும் வரலாம். சிங்காசன தண்டையில வந்து கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வரவேற்கப்பட்டிருக்கிறேன். அதான் புதிய உடன்படிக்கை. நான் வரலாம், நீங்க வரலாம், உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப போகலாம். அப்ப பாஸ்டருடைய உதவி, ஊழியக்காரருடைய உதவி எப்ப தேவைப்படுது?
உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சில நேரத்தில் பாஸ்டர் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்குது, சில நேரத்தில் கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்குது, எண்ணெயை பூச வேண்டியதா இருக்குது, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டியதா இருக்குது, சில சத்தியங்களை நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது, அதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனால் நீங்கள் வளர 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 இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை அறிந்த உடனே இயேசுவின் நாமம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம். ஏசு இருந்தப்ப எல்லா தேவையும் சந்தித்தாரு. போறப்ப எல்லாம் ஆணு பார்த்தாங்க, என்னையா போயிடுறீரு, நீர் இல்லாம ஒண்ணும் கிடைக்காது, சாப்பாடு எல்லாம் 5 அப்பத்தி 2 மீன் எடுத்து ஜெபம் பண்ணி கடகடன்னு கொடுத்தா 5000 பேர் சாப்பிட்டாங்க, நாங்க இனிமே எங்க போறது அப்படின்னு. கர்த்தர் சொன்னாரு, நீ எங்கேயும் போவனா, என்னுடைய நாமத்தில் நீ அதை செய்யலாம், என்னுடைய நாமத்தில் நீ அதை செய்யலாம். வீடுகளில் பஞ்சம் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆகாரத்தை கொஞ்சமா இருந்தாலும் எடுத்து இயேசுவின் நாமத்தை அதை உச்சரித்தீர்கள் என்றால் வயிற்று நிரம்ப சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேணும். ஆமா, இந்த சோறு யாருக்கு பத்துமாக்கும், இது 2 வாய் பத்துமா இது அப்படின்னு கூடாது. இந்த 2 வாய் சோறா இருந்தாலும் அதை எடுத்து வைத்து இயேசுவின் நாமத்தினாலே இது எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தில் 5 அப்பத்தி 2 மீனையும் பங்கிட்டு கொடுத்து 5000 பேரை போஷித்த தேவன் அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த நாமத்தில் சொல்லுகிறேன், இது போதுமானதா இருக்கும். இன்றைக்கு முழுவதும் இது போதுமானதா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இது போதுமானதா இருக்கும் என்று சொல்லி பாருங்க. பஞ்சமே இருக்காது, வீட்டுல குறைவே இருக்காது, தாழ்ச்சியே இருக்காது. சம்பளத்தை வாங்கி கரைச்சி கொட்டிட்டு இருக்க கூடாது. கம்பெனியும் முதலாளியும் கவர்மெண்ட்டையும் எல்லாத்தையும் போட்டு சம்பளத்தை கொண்டு வந்து இயேசுவின் நாமத்திலே இது எனக்கு போதும், இயேசுவின் நாமத்திலே எனக்கு இயேசு போதும், அவர் போதுமானவராய் இருக்கிறார், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்தை இந்த சம்பளத்தின் மீது உச்சரிக்கிறேன். இது எனக்கு 1ஆம் தேதி வரை 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை வரும், கடைசி வரைக்கும் வரும். பஞ்சமே எனக்கு கிடையாது. நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பேன். அன்றாடம் அதை உபயோகப்படுத்த கர்த்தர் சொன்னார். அதுக்கு தான் அந்த நாமத்தை ஒன்ட்ட விட்டு போறேன். ஏன்னா நான் போயிட்டேனே நீ அழுதுட்டு இருக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். நான் போயிட்டேனே நீ அழுதுட்டு இருக்காத, நான் போயிட்டேனே நீ என்ன மாதிரி யாராவது தேடிட்டு இருக்காத. நான் யாருக்கு ஏஜென்சி விட்டுட்டு போல, நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்துட்டு போல, உனக்கே பர்சனல் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டு போறேன். நீயே கேட்டுக்கொள்ளலாம், என் நாமத்தில் கேட்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறாரு. நீங்க அதை உணர்ந்து கொண்டால் அவர் இருந்தால் உங்களுடைய தேவை உங்கள் வீட்டில் எப்படி சந்திக்கப்பட முடியுமோ அதே விதத்தில் இன்றைக்கு சந்திக்கப்பட முடியும். இயேசுவின் நாமம் இருந்தால் அவர் இருக்கிறார். இயேசுவின் நாமம் இருந்தால் அவருடைய வல்லமை இருக்கிறது. அப்ப என்னுடைய ஆகாரத்தின் மேல் அதை உச்சரிக்கிறேன், போதுமானதா இருக்கிறது. என்னுடைய வருமானத்தின் மேல் அதை உச்சரிக்கிறேன், அது போதுமானதா இருக்கிறது. பிள்ளைகள் மேல் அதை உச்சரிக்கிறேன், அவள் நன்றாயிருப்பார்கள். என்னுடைய குடும்பத்தின் மீது அதை உச்சரிக்கிறேன், அவள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். என்னுடைய வீட்டின் மேல் அதை உச்சரிக்கிறேன், அது தெய்வீக பாதுகாப்பு அதை சூழ்ந்து கொண்டிருக்கும். என்னுடைய போக்கிலும் வரத்திலும் அந்த நாமத்தை உச்சரிக்கிறேன். தேவனுடைய பாதுகாப்பு, தேவ தூதர்கள் என்னை சூழ நின்று பாதுகாக்கிறார்கள். அவருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. இருக்கீங்களா? நாமத்தை உச்சரிங்க. எப்படி பிரதர் இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணீங்க, எப்படி நான் சொல்றது கேட்காதீங்க. இப்ப சொல்லிட்டேன் எப்படி சொல்லணும். இருக்கீங்களா? சம்பளத்தை கையில வாங்கணும்னு இயேசுவின் நாமம் தான் வரணும். வீட்டுல கொண்டாந்து வைக்கும் போது இயேசுவின் நாமத்தில் இது போதும் அப்படிதான் சொல்லணும். சாப்பாடை சாப்பிடும் போது இயேசுவின் நாமத்தினாலே இது போதுமானதா இருக்கும். போதுமானது மட்டும் இல்ல, நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும், சரீரத்துக்கு சுகமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்னபடி இந்த அப்பமும் தண்ணீரும் எனக்கு நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் நன்றாயிருப்பேன், ஆரோக்கியமாயிருப்பேன். இயேசுவின் நாமத்தில் அதை உச்சரிக்கிறேன். இப்படி உச்சரிக்க வேணும். வியாதியின் மத்தியிலே நாமத்தை உச்சரிக்க வேணும். வீட்டுல வியாதின்னு ஒரு ஆள் சொன்ன உடனே இயேசுவின் நாமம் தான் வாயிலிருந்து வரணும். இயேசுவின் நாமத்தினால வியாதியை சரீரத்தை விட்டு போ என்று. இன்னொருத்தர் வந்து பிரதர் சௌமல்னு சொன்ன உடனே இயேசுவின் நாமம் தான் வாயிலிருந்து வரணும். இயேசுவின் நாமத்திலே அந்த வியாதியை அப்புறப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்திலே வெற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். பயம் உண்டாகும் போது இயேசுவின் நாமத்திலே பயமே நீ வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு,
பயத்தின் ஆவியை தராமற் பலத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உடனே உச்சரிக்க வேண்டும். ஆபத்து நேரத்தில் இயேசுவின் நாமம். அதனாலதான் இயேசுவின் நாமத்தை இயேசு விட்டுட்டு போனார். அவர் என்ன சொன்னார்? நான் போறேன், ஆனா உனக்கு ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா என் நாமத்தை நீ உச்சரிக்கலாம் இல்லையா? என் நாமத்தை சொல்லும் போது நானே அங்க இருப்பது போல. ஆகவே பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் குறையும் இருக்கவே செய்யாது. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இயேசுவின் நாமத்தை பற்றி? நான் அன்றாடம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை உச்சரிக்க எனக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை என்னுடைய நாவிலே நான் சொல்லும்படியாக எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை என்னுடைய நாவில வைத்ததன் மூலமாக உம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு கிட்ட வைத்ததால உமக்கு ஸ்தோத்திரம். நான் எட்டி கூட எடுக்க வேண்டியதில்லை. என் நாவு இருக்கிற தூரத்துல தான் எல்லாமே இருக்கிறது. எனக்கு வேண்டிய அத்தனை வல்லமையும் இந்த நாமத்திலே வைத்து எனக்கு வசதியாய் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் ஸ்தோத்திரிங்க தினந்தோறும். கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். நாமத்தை உச்சரிக்கக்கூடிய திராணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உரிமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ரியல். அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, அன்றாட தேவைகள் எல்லா நேரத்திலும் நிறைவாய் சந்திக்கப்படும்படியாக தான் இயேசு தம்முடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆகவே அன்றாட வாழ்க்கையில அதை உபயோகப்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையிலும் வெற்றி எடுக்க, ஜெயம் எடுக்க அதை உபயோகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்திலே அவருடைய செயல்களை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக, அவருடைய செயல்களை நடப்பிக்கும்படியாக இந்த நாமம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று, நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாக. அது சுகமா இருந்தாலும் சரி, விடுதலையா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, செழிப்பா இருந்தாலும் சரி, பொருளாதார தேவையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாக தான் இந்த நாமத்தை வச்சுக்க. இந்த நாமத்துல நீ செக் எழுதுற மாதிரி என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி கொள்ளுன்னு சொல்லி இருக்கிறாரு. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நம்ப முடியுதா? யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள்? சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறது செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை தானும் செய்வான். இவளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதையும் செய்வான், இதுக்கு மேலையும் செய்வான். அப்ப போகும்போதே அவர் இவங்கெல்லாம் அங்கலாய்த்துக்கிட்டு இருக்காங்க, போறீரே எப்படி வேலை நடக்கும் ஆண்டவரே, நீர் போயிட்டீர்னா எப்படி? நீர் இருந்ததுனால வல்லமை இருந்தது, நீர் இருந்ததுனால பிசாசு ஓடிச்சு, நீர் இருந்ததுனால எல்லாம் நடந்தது, நீர் இருந்ததுனால 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆகாரமாச்சு, போறீரே என்ன ஆகும் கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இவளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப போகும்போதே நாம் அவருடைய கிரியைகளை தொடர்ந்து இந்த பூமியில செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வச்சுட்டு தான் போனார். இருக்கீங்களா? அவருடைய கிரியை இந்த பூமியில அவரோட முடிஞ்சு போயிடல. இயேசு போயிட்டாரு, முடிஞ்சதுன்னு கிடையாது. அதான் பாருங்க, இயேசு நாமத்தை கோட்டை விட்டோம் நம்ம. அதை குறித்த அறிவு போயிடுச்சு, சபையில இல்லாமல் இருக்கிறது. அந்த அறிவு இல்லாதனால இன்றைக்கு அந்த வல்லமை இல்ல. அறிவு இல்லாதனால அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு கிடையாது இந்த உலகத்துல. சபைகள் அப்படி இல்லை. ஏன் என்று சொன்னால் அதை குறித்த அறிவு இங்க பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர் சொல்றார், போகும்போதே சொல்லிட்டார், நான் செய்த காரியத்தையும் செய்வேன், இதுக்கு மேலையும் செய்வேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய சும்மா ஸ்மார்த்தே இல்லை, அது வேண்டிய எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதை காமிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே, அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் வாஸ்தவம். எப்படி செய்ய போறோம்? அதை அவர் செய்த கிரியை நான் எப்படிங்க செய்யறது? அவர் செய்தது காட்டிலும் பெரிய கிரியை நான் செய்வேன் சொல்லி இருக்கிறது, எப்படி நான் செய்ய போறேன் என்ற கேள்வி எழும்புகிறது. அதனால்தான் சொல்றாரு, நான் செய்த கிரியும் செய்வேன், அதுக்கு மேலையும் செய்வேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே உங்களுடைய கேள்விக்கு பதில் இருக்கிறது. என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இருக்கீங்களா? என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப என்ன அர்த்தம்? அவர் போறாரு,
போறப்ப சொல்றாரு, நான் செய்ததும் செய்வேன், நான் செய்ததுக்கு மேலாகவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இது நடக்க போகுதுன்னு சொல்றாரு. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். இங்க வந்து பாருங்க, யோவான் 16க்கும் யோவான் 14க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 16ல இன்றைக்கு வரைக்கும் என் நாமத்தில் எதையும் கேட்டதில்லை, இனிமேல் என் நாமத்தில் கேளுங்கள், பிதாவினத்தில் என் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பிதா உங்களுக்கு தருவான் இருக்கு. அது ஜபம். எப்படி ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறது. இங்க ஜபம் கிடையாது. இங்க வந்து இது வேற. இங்க ஜபமே கிடையாது. இங்க என்னன்னா, என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ பிதாவில் குமாரன் பிதாவில் மகிமைப்படும்படியாக அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை, அங்க எப்படி சொல்லியிருக்காரு, என் நாமத்திலே பிதாவினத்தில் எதை கேட்கிறீர்களோ அவர் அதை உங்களுக்கு செய்வார். இங்க என்ன சொல்லிருக்காரு, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு அற்புதம் தேவை என்கிற வேலையில, என்னுடைய வல்லமை அங்க வெளிப்பட வேண்டும் என்கிற வேலையில, என் நாமத்தினாலே, என் நாமத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது, என் நாமத்தை நீங்க பயன்படும் போது நானே அங்கே காரியங்களை செய்வேன். என்னுடைய வல்லமை அங்க விளங்கும், என்னுடைய பிரசன்னம் அங்க இருக்கும், நானே அங்க காரியங்களை செய்வேன். இப்படித்தான் நாம் போன பிறகும் கூட நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். எப்படி செய்வீர்கள்? நாமத்தின் மூலமாக. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீ வெறும் நாமத்தை யூஸ் பண்ணி செய்யறதை நான் செய்யறேன் என்றார். ஹலோ, நாமத்தை யூஸ் பண்றது நம்ம வேலை, செய்யறது அவர் வேலை. விளங்குச்சான்னு தெரியல. என் வேலை ரொம்ப பெரிய வேலை இல்லை, நான் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், செய்யறது அவர். வாய் என்னது, வல்லமை அவரது. அவருடைய நாமம் என்ற வாயில இருக்கிறது, வல்லமை அந்த இடத்துல வந்து விளங்கும்படியா அவர் பண்ணுகிறார். ரொம்ப கஷ்டமா? அது இல்ல பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர். ஏன் கஷ்டம்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு. எவ்வளவு கஷ்டமா இருந்தது சொல்றது? எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமம். ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அவர் சொல்றாரு, நீ வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லு, வல்லமை என்னது அங்க விளங்கும். நீ சொல்லு, வல்லமை என்னது. நாமம் உன் வாயில, வல்லமை என்னுடைய கையில. அதை விளங்க பண்ணுவேன் அந்த இடத்துல. நீ சொல்லும் போது நான் செய்வேன். அப்ப நீயே அதை செய்கிறது போல ஆகும். ஏனென்றால் என் நாமத்தினால நீ செய்து கொண்டிருக்கிற. எதை செய்யற? நான் செய்யறதை செய்யற. நான் செய்யறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன். இன்றைக்கு இயேசு செய்யறதை பார்த்து இயேசு சொல்றாரு, இன்றைக்கு நான் செய்ததை பாக்குறீங்க, அதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட பெரிய காரியங்கள் நம்ம செய்திட முடியுமா? நான் சொல்றேன், அவரே தாங்க செய்யறாரு. அவர் என்ன பண்றாரு? அவரே செஞ்சுட்டு என்னை விட பிரமாதமா நீ செஞ்சியன்னு நம்மளை பார்த்து பாராட்டுறாரு. இயேசுவின் நாமத்தை நம்மளை உபயோகப்படுத்த சொல்லிட்டு அவருடைய வல்லமையில அவர் காரியங்களை நடப்பித்து விட்டு, ஆஹா ரொம்ப அருமையா செஞ்ச பாரு, என்னை விட ரொம்ப ஜோரா பண்ற நீ அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லைன்னா இது எப்படி அர்த்தமாகும்? நான் செய்கிற கிரியைகளும் அவன் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகள், இயேசுவை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வீங்களா நீங்க? ஒரே விதத்துல தான் அது அர்த்தம் கொள்ள முடியும், வேற அர்த்தமே வர முடியாதுங்க. இயேசுவை காட்டிலும் நான் பெரியவன் இல்ல, இயேசுவை காட்டிலும் பெரிய கிரியை செய்யறதுக்கு அவரை விட பெரிய வல்லமை இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும்? அவர் தான் செய்யறாரு. இந்த பூமியில் அவர் இருந்தப்ப செய்ததை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்கள் அவர் செய்ய போகிறாரு. அதை அவர் நாமத்தை நான் உபயோகப்படுத்தும் போது அவர் செய்யறாரு. அவர் செஞ்சுட்டு எனக்கு அவர் கிரெடிட் கொடுக்கிறார். நீ செஞ்சது போல அக்கவுண்ட்ல எழுதிக்கிறேன், நீ செஞ்ச போ அப்படின்றாரு. ஹலோ, நான் அவருக்கு எப்பவும் கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் சொல்றாரு நீ செஞ்சப்பான்ற. நான் சொல்ல, கர்த்தாவே நீர் செஞ்சீர். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் என்றைக்கும் கர்த்தாவே நீர் செஞ்சிரு, உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பலன் அங்க விளங்கி சென்றேன். அவர் சொல்றாரு, நீ பாரு, நான் செஞ்சதை காட்டிலும் பெரிய காரியம்லாம் செய்துகிட்டு இருக்கிற. எப்படி செய்யற? என் நாமத்தினாலே நீ செய்து கொண்டிருக்கிறாய். இருக்கீங்களா? அருமையானவர்களே, இங்க வருகிற குடும்பங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்படட்டும். வருமானத்தின் மீது உச்சரிக்கப்படட்டும், ஆகாரத்தின் மீது உச்சரிக்கப்படட்டும், பிள்ளைகள் மீது உச்சரிக்கப்படட்டும், வீட்டின் மீது உச்சரிக்கப்படட்டும், எல்லாவற்றின் மீதும் உச்சரிக்கப்படட்டும். சோ முதல்ல எல்லா தேவைகளை சந்திக்க முடியும்படியாக நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தணும். எல்லா தேவைகளை சந்திக்கப்படும்படியாக. இரண்டாவது, இயேசுவின் கிரியைகளை இந்த உலகத்திலே நான் செய்யும்படியாக, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யும்படியாக. இயேசு சொல்றார், நான் செய்யறேன், நீ என் நாமத்தை சொல்லு, அப்ப நான் செஞ்சிடறேன். நான் செஞ்சதே செய்யறேன், செய்யறதை காட்டிலும் இன்னும் அதிகமான பெரிய காரியங்கள்லாம் நான் செய்ய போறேன்.
ஆனா அதை என்ன பண்றேன், நான் போய் பின்னால உட்காந்துக்கிட்டு உன் மூலமா நான் செய்ய போறேன், என் நாமத்தை நீ சொல்லும் போது நான் செய்ய போறேன். அப்ப இயேசுடைய கிரியைகள் தொடரும்படியாக அன்றாட வாழ்க்கையில இயேசு இந்த பூமியிலே அவருடைய கிரியை வெளிப்படும்படியாக அதற்காக தான் நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக இயேசு வெளிப்பட்டார்னு சொல்லியிருக்கு? 1 யோவான் 3:8 சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே வந்தார், வெளிப்பட்டார். எதுக்காக வந்தாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. அந்த கிரியை நின்று போயிடலங்க, நான் இன்னும் அதை அழித்து கொண்டே இருக்கிறேன். பிசாசினுடைய தோல்வி 3 பகுதிகளாக நடக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. இப்ப பார்ட் 3 போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? இயேசு இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவரை போய் சோதிக்கிறான், அவரை தொந்தரவு கொடுக்கிறான். அதையெல்லாம் அவர் ஜெயித்தார். அந்த சோதனையெல்லாம் ஜெயித்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த போது சோதனை ஜெயித்தது மட்டுமில்ல, பிசாசை விரட்டினாரு. எல்லா இடத்துலையும் பிசாசின் மீது ஜெயத்தை எடுத்தார் இந்த உலக வாழ்க்கையின் போது. 2வது பார்ட் என்ன? இந்த 2வது பார்ட் என்னன்னா, கல்வாரி சிலுவையில அதை செய்தார். கல்வாரி சிலுவையில மரித்த போது பாதாளம் வரை சென்று அங்கே அவனை அலங்கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வெளியரங்க கோலமாக்கி அவன் மீது வெற்றி சிறந்தார், பிசாசின் சேனைகள் மீது வெற்றி சிறந்தார். அது கல்வாரி சிலுவையில் நடந்தது. இப்போ 3rd பார்ட் ஓடிட்டு இருக்குது. ஹலோ, 3rd பார்ட் எது? நம் மூலமாக வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற மக்கள் மூலமாக, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள் மூலமாக இன்றைக்கு வெற்றி சிறந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் முடியல 3rd பார்ட். 3rd பார்ட்ல என்னுடைய பாட்டை நான் பிளே பண்ணணும். இதுல என் பாட்டு தான் ரொம்ப முக்கியம். என் வாயை நான் திறக்கணும். எனக்கு இயேசு நாமத்தை குறித்த அறிவு உண்டாகணும். இந்த பூமியில பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஏராளமா பிசாசின் கிரியை நடந்துட்டு இருக்குது. இந்த பூமியில பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக, அவருடைய கிரியை செய்யும்படியாக, பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசு பரலோகத்தில் ஏறி பரமேறி பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான இயேசுக்களை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பிசாசுக்கு ஏற்பட்ட தோல்வியோடு இன்றைக்கு 8 திசையில இருந்து அடி விழுது பிசாசுக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி. ஏராளமான கோடிக்கணக்கான இயேசுக்கள் இருந்துகிட்டு அவனை விரட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு நாமத்தை சொல்லும் போது பிசாசு எங்க ஓடுதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு காலமா இது இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை? அவன் இப்ப சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா விசுவாசிகளுக்கு யாரும் இயேசுவின் நாமத்தை பற்றி தெரியல. அதனால அவன் தாண்டமாடிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்க இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டால் பிசாசுக்கு எங்க ஓடுறதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவன் தோல்வியை சந்திப்பான். அன்றாட வாழ்க்கையில பிசாசை தோற்கடிக்க வேண்டும். அதுக்காக இயேசு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது கடைசியா, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யும்படியா தான் இயேசு வந்தார். அதனால சொல்லி தந்தார். என்ன எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னாரு? பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப பூமியில கர்த்தருடைய சித்தம் செய்யப்படணும். இதுதான் முதல்ல போதித்தேன். எப்ப செய்யப்பட போகிறது? என்றைக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியிலிருந்து கேட்கிறானோ அன்னைக்குதான் கர்த்தர் எல்லாம் செய்வார். ஏன்னா மனுஷன் கையில பூமியை கொடுத்துட்டாரு, அவர்கள் ஆள கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்ப மனுஷன் கேட்கும் போதுதான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் வேணுங்கிறதெல்லாம் செய்ய போறது இல்ல. அதனாலதான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? பரலோகத்துல சித்தம் செய்யப்படுகிறது போல அங்க கர்த்தர் செஞ்சுக்கிறார். ஏன்னா அது அவர்கிட்ட இருக்குது. பரலோகம் அவர் இன்சார்ஜ். அங்க இங்க சொல்றாரு, நீ இன்சார்ஜ். நீ கேட்கறதா இங்க நடக்கும். பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போதுதான் அவருடைய சித்தம் இந்த பூமியில வந்து நிறைவேறுகிறது. அப்ப இயேசுவின் நாமத்தை எதுக்கு நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றதுக்குன்னா, அன்றாடம் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்டும்படியாக. நீங்களும் நானும் இயேசு இந்த பூமியில இருந்தா எப்படி அவர் ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை பூமியில நிலைநாட்டுவாரோ, அவர் இந்த வாழ்க்கையில இந்த பூமியில இருந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் செய்கிற ஒன்றாகிலும் நானே செய்கிறது இல்லை, என்னுடைய பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். என்னுடைய பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் பேசுகிறேன். என்னுடைய பிதாவின் கிரியைகளை நான் நடப்பிக்கிறேன். நான் ஒன்று நான் தானே ஒன்று செய்யறதே கிடையாது, அவருடைய சித்தத்தை தான் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கும் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வாழ்ந்த காலம் மட்டும் அதை செஞ்சுட்டு போயிட்ட பிறகு இனிமே அப்படியே போங்கன்னு சொல்லிட்டு போல, அவர் போன பிறகு சொல்றாரு, நான் எப்படி தினந்தோறும் தேவனுடைய சித்தத்தை செய்தேனோ இந்த பூமியிலே பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தை நிலைநாட்டும்படியாக ஜெபித்தேன், அதை நடப்பித்தேன். அது போலவே நீங்களும் என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எனக்கு பதிலாக உலகம் முழுவதும் நின்று கொண்டு
கிறிஸ்து என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுங்கள். உங்கள் மூலமாக தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற்றப்படுவதாக. இருக்கீங்களா? அப்ப நம்ம பேர்ல ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு நாமம், இவ்வளவு வல்லமை உள்ள நாமம், வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழான மத்தியிலும் பெரிதான நாமத்தை நம்ம கிட்ட கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்கன்னு கொடுத்ததுல அதுல வெறும் வல்லமை மட்டும் இல்ல, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை என்னவா இருக்க வேணும்? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறது அது போல பூலோகத்திலையும் செய்யப்படும். இயேசு இருந்தப்ப செய்தார், அவர் போயிட்டாரு. நான் இந்த உலகத்துல அவருக்கு பதில் அங்கே இருக்கிறேன். நான் அவரை போல ஜெபிப்பேன், அவரை போல பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளுவேன், அவரை போல பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நான் நிலைநாட்டுவேன். இந்த பூமியில பிதாவின் சித்தம் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. என்னுடைய வாழ்க்கை அதற்காக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை அதற்காக நான் உபயோகப்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? ஹலோ, எத்தனை பேர் சொல்றீங்க எங்க வீட்டுல இயேசுவின் நாமம் தான் இனிமே ஆள போகுதுன்னு? எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. ஓ உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நாமத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம். அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அதிகாரம், அந்த நாமத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நாமம் ஒட்டுமொத்த ரட்சிப்பை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அற்புதமான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம், பாதாளத்திலே அது உன்னதமான நாமமாய் இருக்கிறது. வெற்றி சிறந்த நாமம் அது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். தேவரீர் எங்களை மீட்டது மட்டுமல்ல, எங்கள் பாவங்களை கழுவினது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகினது மட்டுமல்ல, அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மட்டுமல்ல, நீதிமான்களாக்குனது மட்டுமல்ல, ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு உம்முடைய நாமத்தை கொடுத்து உம்முடைய வல்லமையே எங்களுடையதாக்கி விட்டபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதன் மூலமாக எங்களுடைய சபை, எங்களுடைய வீடுகள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய தொழில், நாங்கள் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம், அதில் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையை நாங்கள் காண முடியுமே. இயேசு நாமம் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையும் கொண்டு வருகிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நாமத்தை உச்சரித்தால் போதும், நீர் செய்கிறேன் என்றீர். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உச்சரிக்க வேண்டியதுதான். செய்கிறவர் நீர். நீர் செய்த காரியங்களையும் அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. காமுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பலத்தோடு புறப்பட்டு செல்லுகிறோம், நன்றியோடு புறப்பட்டு செல்லுகிறோம், எதிர்பார்ப்போடு புறப்பட்டு செல்லுகிறோம். தேவனுடைய வெற்றியை எங்கள் வீடுகளில் நிலைநாட்டும்படியாய் புறப்பட்டு செல்லுகிறோம். இயேசுடைய பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாய் புறப்பட்டு செல்லுகிறோம். வெற்றியை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுக்கு எதிராக நிற்கிற எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறோம். செழிப்பை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவனுடைய சகல நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம், சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அதற்கு எதிராக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே போ என்று கட்டளையிடுகிறோம். வெளியேறு என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம், நிராகரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அதன்படி ஒவ்வொரு விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலைந்து செல்வோம். சாயங்காலம் ஒரு முக்கிய அறிவிப்பு. செவ்வாய்க்கிழமைகள்ல குடும்ப வாழ்க்கை குறித்து போதிக்க ஆரம்பிக்க போறேன். இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து
6:45 வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு வசதியாக தான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கிறோம். 7:15 பிரசங்கம் ஆரம்பிக்கும். 6:45 கூட்டம் ஆரம்பிக்கிறது. குடும்ப வாழ்க்கை குறித்து வேதம் போதிக்கிற காரியங்களை போதிக்க போகிறேன். குடும்பமாக வாருங்கள், மிக பிரயோஜனமா இருக்கும். சாயங்காலம் வெற்றி வாழ்க்கை குறித்து போதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா